வெல்கம் டு ஆல்நட் டிஎன்பிஎஸ்சி சேனல். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் பகுதி ஆ இலக்கியம் பகுதியிலிருந்து இரண்டாவது டாபிக் 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூலான ஏலாதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடிகம், இன்னா 40, இனியவை 40, சிறுபஞ்சமூலம் பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி அந்த வகையில் நம்ம ஏலாதி பற்றி பார்க்க போகிறோம். ப்ளஸ் ஆசாரக்கோவையும் பார்க்க போகிறோம். ஆசாரக்கோவையும் இந்த அறநூல்களில் ஒன்று. ஸோ சிலபஸில் ஆசாரக்கோவை கொடுக்கல, ஆனால் அறநூல்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்தும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ இன்றைக்கி ஏலாதி ப்ளஸ் ஆசாரக்கோவை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே எடுத்திருக்கேன், ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனும் எடுத்திருக்கேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்க பார்க்கலாம். ஸோ ஏலாதியின் ஆசிரியர் பேர் கனி மேதாவியார். ஏலாதியின் ஆசிரியர் பேர் கனி மேதாவியார். இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர். ஸோ இவரின் இயற்பெயர் கனி மேதையார். இவருடைய ஒரிஜினல் நேம் கனி மேதாவியார், இயற்பெயர் கனி மேதையார். ஸோ கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சால மாணக்கர். கனி மேதாவியாரும் காரியாசனும் ஒரு சாலை, அதாவது ஒரே சாலையில் கல்வி பயின்றவர்கள். ஸோ காரியாசன் இயற்றிய நூல் சிறுபஞ்சமூலம். நெக்ஸ்ட் கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் தினைமாலை 150. கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் தினைமாலை 150. இது கேட்பாங்க. நெக்ஸ்ட் இவருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. ஸோ ஏலாதியின் ஆசிரியர் பேர் கனிமேதாவியார். இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். இவரது இயற்பெயர் கனிமேதையர். ஸோ கனிமேதாவியாரும் காரியாசனும் ஒரு சால மாணக்கர். இவர் இயற்றிய மற்றொரு நூல் தினைமாலை 150. மற்றும் கனிமேதாவியாரின் காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. நெக்ஸ்ட் ஏலாதி பெயர் காரணம் பார்க்கலாம். ஏலத்தை முதன்மையாக கொண்டு இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகியவற்றால் ஆன மருந்து பொருளே ஏலாதி. ஸோ ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 6 மருந்து பொருட்களால் ஆன பொருள் தான் ஏலாதி. ஸோ இதே மாதிரி இந்நூல்களையும் ஒவ்வொரு பாடல்லையும் 6 நீதி கருத்துக்களை கூறியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்நூலில் பாடல்கள் ஒவ்வொன்றும் 6 நீதிகளை கூறி கற்போரின் அறியாமையை நீக்கும். ஸோ இந்த பாடலில் கூறியிருக்கிற 6 கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை நீக்கும். ஸோ இது உடலில் இருக்கிற வியாதியை போக்கும். இது கற்போருடைய அறியாமையை நீக்கும். ஸோ அதனால தான் ஏலாதி என்று பெயர் பெற்றது. ஸோ இதில் 6 மருந்து பொருள் இருக்குது, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சுக்கு, இலவங்கம் ஏதாவது ஒன்று மாற்றி கொடுத்துட்டு இது எது பொருந்தாதுன்னு கேட்பாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஏலம், இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஸோ இதில் ஒவ்வொரு பாடலையும், ஏலாதியில் இருக்கிற ஒவ்வொரு பாடல்லையும் 6 கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஏலாதி தமிழரின் அருமருந்து என்று அழைக்கப்படுகிறது. தமிழரின் அருமருந்து என்று அழைக்கப்படும் நூல் ஏலாதி. நெக்ஸ்ட் ஏலாதி 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. நம்ம 14 கீழ்கணக்கு நூல்கள் தான் பார்த்துக்கிட்டு வரோம். ஸோ இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ இது பண்டை தமிழ் நீதி நூல்களில் ஒன்று. நீதி நூல்கள் அதாவது அறநூல்களில் ஒன்று இந்த ஏலாதி. கனி மேதாவியார் ஏலாதியில் வலியுறுத்தி கூறிய அறக்கருத்துக்கள் சமண சமயத்திற்குரிய கொல்லாமை. ஸோ இந்த ஏலாதியில் கனி மேதாவியார் கொல்லாமை பற்றி தான் கூறப்பட்டிருக்கும். ஸோ உயிர்களை கொல்லாமை பற்றி தான் கூறப்பட்டிருக்கும். ஸோ இது சமண சமயத்திற்குரிய கருத்து தான் இந்த கொல்லாமை. ஸோ கனிமேதாவியார் சமண சமயத்தை சேர்ந்தவரானதுனால ஸோ ஏலாதியில் மேக்ஸிமம் இந்த கொல்லாமை பற்றி தான் கூறப்பட்டிருக்கும். நெக்ஸ்ட் நூல் அமைப்பு பார்க்கலாம். ஸோ 4 அடிகளில் 6 கருத்துக்களை கூறுகிறது. ஸோ ஏலாதியின் நூல் அமைப்பு 4 அடி இருக்கும். ஸோ இந்த 4 அடியில் 6 கருத்துக்களை கூறப்பட்டிருக்கும். ஸோ அதனால தான் அது ஏலாதி என்று பெயர் பெற்றது. நெக்ஸ்ட் இது 81 பாடல்களை கொண்டது. டோட்டலாக 81 பாடல்களை கொண்டது. ஏலாதியின் பா வகை வெண்பா வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் ஏலாதி சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களால் ஆனது. ஸோ இதில் சிறப்பு பாயிரம் இருக்குது, தற்சிறப்பு பாயிரம் அப்படின்னு இருக்குது. ஸோ டோட்டலாக 81 பாடல்களை கொண்டது இந்த ஏலாதி. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல் எடுத்திருக்கேன். 10th ஓல்டு புக்கில் இருக்குது. 10th ஓல்டு தமிழ் புக்கிலேருந்து எடுத்த பாடல் தான் இது. ஸோ இது ஒரே ஒரு பாடல் தான் ஏலாதி பற்றி இருக்குது ஸ்கூல் புக்கில். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து.
வணங்கி வழியொழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. ஸோ இது எழுதியவர் வந்து கனிமேதாவியார். ஸோ இவ்வளோதான் ஏலாதி பற்றி இருக்குது ஸ்கூல் புக்கில். நெக்ஸ்ட்டு வந்து ஆசாரக்கோவை. ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பேர் வந்து பெரிவாயின் முள்ளியார். ஸோ பெரிவாயின் முள்ளியார் தான் ஆசாரக்கோவையின் ஆசிரியர். இவரது ஊர் வந்து கயத்தூர். பெரிவாயின் முள்ளியாரது ஊர் பெயர் வந்து கயத்தூர். இது வந்து ஆசாரக்கோவை வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஸோ ஆசாரக்கோவை அப்படிங்கிறது வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஆசாரக்கோவை என்பதன் பொருள் வந்து நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். ஸோ இதை வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என அழைக்கப்படும் நூல் யாதுன்னு கேட்பாங்க. அது வந்து ஆசாரக்கோவை. நெக்ஸ்ட் வந்து இதில் 100 வெண்பாக்களால் ஆன நூல் வந்து இந்த ஆசாரக்கோவை. 100 பாடல் இருக்குது. ஸோ 100 வெண்பாக்களால் ஆன நூல் வந்து ஆசாரக்கோவை. இது வந்து நீதி நூல்களில் ஒன்று, அதாவது அறநூல்களில் ஒன்று. நெக்ஸ்ட் வந்து ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்க பாடல் எடுத்திருக்கேன். இது வந்து 6th நியூ புக்கில் இருக்குது. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்றல் அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஸோ இதில் வந்து 8 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கு. நன்றி அறிதல் பொறையுடைமை இன்சொல்லோடு இன்னாத எவ்வுயிர்க்கும் செய்யாமை கல்வியோடு ஒப்புரவு ஆற்ற அறிதல் அறிவுடைமை நல்லினத்தாரோடு நட்டல் இவை 8ம் சொல்லிய ஆசார வித்து. ஸோ ஆசிரியர் பெயர் வந்து பெரிவாயிர் முள்ளியார். 6th நியூ புக்கில் இருக்குது. ஸோ இந்த ஒரு பாடல் மட்டும்தான் ஆசாரக்கோவை பற்றி ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆசாரக்கோவை பற்றி. ஸோ இன்றைக்கி வந்து ஆசாரக்கோவை மற்றும் ஏலாதி பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஔவையார் பாடல்களை பற்றி பார்க்க. ஸோ அதுவும் முடிக்கும்போது இந்த இலக்கியம் பகுதியில் 2வது டாபிக் ஃபுல்லாகவே வந்து கம்ப்ளீட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.